வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம மணினூரில் இருக்கோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து சுத்தமான மருந்து கலப்படம் இல்லாமல் ஒரு கீரையோ உணவுப் பொருளோ கிடைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு குட்டி விவசாயி எப்படி கொஞ்சம் இடம் இருந்தால் நமக்கு தேவையான காய்கறி கீரையெல்லாம் நம்மளே வந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சாய் செல்வி. என்ன படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பு. 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் இந்த காய்கறி கீரையெல்லாம் யார் போடுவாங்க? எங்கள் ஆயா செய்வாங்க. ஆயா செய்வாங்களா? இன்னைக்கு எங்களுக்கு இது எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் விளைவிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுங்க. இது என்னது கீரை? இது வந்து புதினா கீரை. ஆ, இதை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இதோட தண்டு பகுதியை மட்டும் ஒரு சின்ன பாட்டில் வச்சாலும் இது அப்படியே பெருசாக பறந்து வரும். அப்படியா? நீங்கள் இந்த இலையை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வச்சாலும் வரும். அப்படியா? இன்னைக்கு வந்து நம்ம வீட்லயே நம்ம எப்படி புதினா கீரையை வந்து வளர்க்குறது அப்படின்றத பற்றி சாய் செந்தில் சொன்னார். அடுத்தது எங்களுக்கு என்ன காட்ட போறீங்க? மிளகாய், வெங்காயம். வாங்க பார்க்கலாம். இந்த மிளகாய் எப்படி வரும் கண்ணா? எப்படி பயிர் பண்ணணும்? நம்ம பண்றது வீட்டில் வைக்கணும்னா இது நாத்தா கடையிலேயே இருக்கும். இது விதையில இருந்து வளர வைப்பாங்க. அது நாத்தா நம்ம வாங்கி வச்சா இது வரும். அப்படிங்களா? நான் பாருங்க எவ்வளவு காய் இருக்குன்னு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வெங்காயம் இல்லையா? வெங்காயம். அது எப்படி நம்ம வளர வைக்கிறது? கடையிலேயே நம்ம முளப்பு வெங்காயம் அப்படின்னு கேட்டா அவங்களே தருவாங்க. அதை நம்ம ஊனி விட்டா அதுவே வரும். ஓகே, வித வெங்காயம்னு கேட்டு நம்ம வந்து வீட்டுல வந்து அதை ஊனி வச்சாவே இந்த மாதிரி வளர்ந்து வந்துடும். அதே மாதிரி ஒரு குட்டி பாட்டில் கூட வைக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்காக இது யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அந்த தண்டு இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பொரியலாகவும் நீங்கள் பண்ணலாம். மற்ற ஒரு ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் கடைசியாக அது மேலே வந்து தூவிக்கிற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி கண்ணா, அடுத்து என்ன காட்ட போறீங்க? அடுத்தது தண்டுக்கீரை. ஓகே, வாங்க பார்த்துருவோம் அதையும். சரி, இது என்ன கீரைப்பா? இது தண்டுக்கீரை. சிவப்பு தண்டுக்கீரை இல்லைங்களா? இது எப்படி கண்ணா வரும்? இது ஏதோ அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். அது விதை இருக்கும். ஓகே. இதுக்கு உண்டான விதையும் நீங்களே எடுத்துக்கிறீங்க? அந்த பெரிய செடியில இருந்து விதை எடுத்துட்டு அதை நல்லா காய வச்சு நாங்களே பாத்தியில போட்டு தண்ணி விட்டா அது ஒரு 20 நாள்ல முளைப்பு வந்துடும். 20 நாள்ல வருங்களா? அதை நம்ம அறுத்து விட்டா பாதி அறுத்துட்டு வேற மட்டும் ஊத்துட்டோம்னா கூட மறுபடியும் அதே தளைஞ்சு வந்துடும். ஓகே, இது அறுத்தும் நம்ம நிறைய தடவை வளர யூஸ் பண்ணலாம். இல்ல இளங்கீரையா வேணும்னா வேரோடையும் புடுங்கி யூஸ் பண்ணலாம். ஓ, பரவாயில்லைங்களே. ஓகே, இது விதை யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க அவங்களுக்கு கொடுப்பீங்களா? ஓகேங்க. மணினூர் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா வந்து சாய் செந்தூர்கிட்ட நீங்க விதைய வாங்கிட்டு போங்க. அடுத்தது என்ன காட்ட போறீங்க? இது வந்து வெண்டைக்காய். ஓ, வெண்டைக்காய் குட்டி குட்டியா இருக்கா? இது எப்படி கண்ணு வரும்? இது விதையில தான் போட்டாங்க. விதைய போட்டு செடியா வளருங்களா? சரிங்க. அடுத்து என்ன செடி வச்சிருக்காங்க காட்டுங்க. அடுத்தது புடலங்காய். புடலங்காய் வச்சிருக்காங்களா? புடலங்காய் எப்படி வரும்? புடலங்காய் அதே மாதிரி தான். அவங்க விதையெல்லாம் காய வச்சு நம்ம மண்ணில் போட்டோம்னா அது முளைப்பு வரும். அதை எடுத்து இந்த மாதிரி நீங்க எதுலையாவது இங்க வீட்டுல கம்பி மாதிரி இருந்தா அதுல கூட தூக்கி விட்டீங்கன்னா ஓகே. இது கொடியா படறதுனால நமக்கு இந்த மாதிரி இதுக்கு வந்து பந்தல் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆனா எங்க வீட்ல எல்லாம் பந்தல் போட இடம் இல்லாதப்போ நாங்க கீழே விடலாமா? கீழே விடலாம். அப்படியே உங்க வீட்ல கம்பி இந்த மாதிரி இருந்தா அதுலயும் விடலாம். ஓகே, பிஞ்சு வந்திருக்கும் போல இருக்குது புடலங்காயில. ஆமா, 2 பிஞ்சு வந்திருக்கு. இங்க உள்ளேயும் இருக்கு. ஓகே, உள்ளேயும் இருக்கா? ஓகே ஓகே. இது காட்டிடுவோம். அடுத்தது வேற என்ன செடி இருக்குன்னு காட்டுங்க. சொரக்காய். ஓ, சொரக்காயும் இதே மாதிரி தான் கொடி இல்லைங்களா? அதே மாதிரி. அருமை அருமை அருமை. இதுதான் சொரக்காவோட செடி. அடுத்து வேற என்ன உங்க வீட்டில் இருக்கு காட்டுங்க சாய் செந்தூர். மிளகு தக்காளி கீரை. மிளகு தக்காளி கீரை. ஓ, வயிற்று பொண்ணுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு கீரை அது. எங்களுக்கெல்லாம் அங்கே கிடைக்கிறது இல்லை. இது எப்படி பயிர் பண்றீங்க? இது ஒரு செடி இருந்தாவே ஒரு செடி நம்ம வச்சிட்டோம்னாவே அதுவே பறந்து வந்துரும் ஃபுல்லா. ஓ, அப்படிங்களா?
இப்போ இது எப்படி வருது, நாத்துல வருதுங்களா இல்ல இது அந்த குச்சி, அந்த செடி, ஒரு செடி? ஓ வா, என்னங்க ஒரு செடி இவ்வளோ பெருசா இருக்குது, பரவாயில்லையே. இதை திருப்பி இதே மாதிரி நம்ம வேரோட எடுக்கணும் அவசியம் இல்லை, அறுத்தறுத்து சாப்பிட்டுக்கலாம், அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்படியே உடைச்சுக்கலாம், மற்றது உங்களுக்கு வரும். பரவாயில்லைங்க. ஒரு செடி எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு பாருங்க. வேற என்ன வச்சிருக்காங்க ஆயா வச்சிருக்காங்க காட்டுங்க. இங்க வாழை மரம் இருக்கு. வேற கீரை காய்கறிகள் என்ன வச்சிருக்கீங்க? தக்காளி. வாங்க போய் பார்ப்போம். இது வந்து புளிச்சக்கீரை. ஓ, புளிச்சக்கீரை வச்சிருக்காங்க. இதுவும் வந்து அறுக்க வந்துரும் இல்லைங்களா? இதுவும் ஒரு செடியோட இது அதான் ரொம்ப மாசமா இருக்கும். இது வந்து நார்ச்சத்து நிறைந்த ஒரு கீரை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க நிறைய அப்படி ஒன்று வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க இது வெத்தலை கொடி இல்லைங்களா? இது வெத்தலை கொடி, கருவேப்பிலையும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி, இது விதையில இருந்து தான் வருது இல்லைங்களா? இதை என்ன பண்ணுவாங்க, இப்படியே வளர விட்டுருவீங்களா, வேற இடத்துல கொண்டு போய் ஒரு பாத்தியில வைப்பீங்களா? அப்படியா? நன்றிங்க. நீங்க மறுபடியும் உங்க வீட்டுல ஏதாவது காய்கறிகள் போடும்போது எங்களுக்கு வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி இது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். நாங்களும் எங்க வீட்டுல இருக்கிற கொஞ்சம் இடத்துல எப்படி காய்கறிகளை நாங்களே பயிரிட்டு சாப்பிடுறது அப்படின்னு நாங்க செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் சாய் செந்தூர். சரிங்களா? ஓகே, நன்றிங்க. ஆக்சுவலி நீங்கள் அதை வந்து இந்த உணவை வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயமா பார்க்காதீங்க. வந்து அமெரிக்கா வந்து நம்ம மேலே 50% டாரிஃப் போட்டாங்க இல்லைங்களா, வரி போட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களோட விவசாய பொருளை இங்கே விடணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம விவசாய நாடாக இருந்துக்கிட்டு நம்மளோட சிறு சிறு காய்கறி செடி போடுறதெல்லாம் கூட இந்த காலத்தில் நம்ம மறந்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கும் போது நமக்கு ஒன்று நல்ல தூய்மையான உணவும் கிடைக்கும். நம்ம வந்து யாரோட சார்பும் இல்லாமல் தன்னிறைவு பெற்ற நாடாக வளருவோம் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு விடைபெறுறேன். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லா இருப்போம்னு சொல்லி விடைபெறுறேங்க. நன்றி, வணக்கம்.